Hallelujah, praise God. இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் ஞாயிறுதோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். எபேசியன்ஸ் சாப்டர் 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம் சாப்டர் 4 verse 32, 32ஆம் வசனம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. பாருங்க, இந்த வசனத்தில் ஒரு 2-3 காரியங்கள் இருக்கிறது. அதில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று தான், மன்னிப்பு. ரைட்டா? ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. ஆனால் இதை பி கம்பேஷனேட் அண்ட் கைண்ட் டு ஒன் அனதர் அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்றவர்களிடத்தில் நீங்கள் அன்பாய் இருங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கும் பொழுது, அவர்களிடத்தில் நீங்கள் என்ன சொல்வது, ஒரு இரக்க குணத்தோடு இருக்கும் பொழுது மன்னிக்கும் மனது உங்களுக்கு வரும் என்று இந்த வசனங்களில் போட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமோ, how we are forgiven in Christ. பிதாவானவர் எப்படி மன்னித்தாரோ அதை போல நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அதர்ஸ். மன்னித்து மறப்பது, மற்றவர்கள் நமக்கு செய்ததை மன்னித்து மறப்பது என்பது கடினமான காரியமாக இன்றைக்கு இருக்கிறது. நம்ம வாயில் சொல்லிடலாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன், நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம் வாய் என்ன செய்கிறது? அவர்களை பற்றி தவறாக எல்லாரிடத்திலும் போய் சொல்லி கொண்டே இருக்கிறது. இவர்கள் இப்படி செய்து, நாங்கள் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க என்று அதை நினைவு நம்ம இருதயத்தில் என்றைக்குமே இருக்குது. நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் கூட அதை என்ன செய்கிறோம்? அதை எல்லாரிடத்திலும் மறுபடியும் எல்லாரிடத்திலும் போய் சொல்கிறோம். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். என்ன நம்ம எப்படி பேசுவோம்? உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்னை இப்படிலாம் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் அது பெருசாக யோசிக்கலை, நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள, நான் தவறாக யோசிக்கலை, மன்னிச்சு மறந்துட்டேன் இப்படின்னு சொல்கிறதே தவறான ஒரு விஷயம் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, மற்றவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அதை மறக்காமல் இன்னும் கூட நம்ம பேசிக்கொண்டிருப்பது தவறான ஒரு காரியம். உண்மையாலே ஒருத்தரை நீங்கள் மன்னித்து மறந்து விட்டீர்கள் என்றால் அந்த விஷயத்தை மறுபடியும் பேச மாட்டீங்க. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த தவறுகள், நாம் என்னென்ன செய்கிறோமோ ஆண்டவர் மன்னித்து கழுவுகிறார், அதை புதிதாக்குகிறார். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி நம்மக்கிட்ட கேட்கறதில்ல. மறுபடியும் அது ஏன் அப்படி செய்தாய் அன்றைக்கு என்று ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கறதில்ல. ஆண்டவர் அதை மன்னித்து மறந்து புதிதாக நம்மை பார்க்கிறார், புதிதான வாய்ப்பை கொடுக்கிறார், புதிதாக நீ என்ன செய்வாய் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் பிதாவானவர் எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்தாரோ அதை போல தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, த ப்ரெஷியஸ் சன், அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரித்து உயிர்த்தெழ பிதாவானவர் அனுமதித்தார். அந்த அவர் சிந்தின இரத்தத்தினால் நாம் பாவங்களை கழுவி நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தினாலும் நம்மை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பலியினால் நம்மை அவர் முழுதுமாக மன்னித்து பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அப்போ பாருங்க, ஃபர்கிவ்னஸ், ரைட்? ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு விலை உயர்ந்த ஒரு காரியமான தன்னுடைய குமாரனின் ஜீவன் அதை பெரிதாக எண்ணாமல்
என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும், உலகத்தின் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனின் ஜீவனை பெரிதாக எண்ணாமல் அதை விட்டு கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மன்னிப்பு நம் பெற்றுக்கொண்ட ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பு எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்ட காரியம் என்ன? நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், forgive and forget. நம்ம செய்கிறோமா அதை? நீங்கள் பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய இருதயம் கல்லாக இருக்கிறது. நாம் நல்லா பேசுவோம், ரைட்டாக நல்லா பேசுவோம். ஒருத்தர்கிட்ட இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, சரி ஓகே அன்றைக்கி நடந்துச்சு, ஓகே ரைட் ஃபைன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் பேசுவோம். ஆனால் மன்னித்திருக்க மாட்டோம், மறந்திருக்க மாட்டோம் அந்த விஷயத்தை. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, நீ மன்னித்து மறந்தால்தானே, இந்த விஷயங்கள்லாம் நீ மன்னித்து மறந்தால்தானே இந்த பாரம் முன்னிடத்திலிருந்து குறையும், இது வெளியெடுத்து போட்டாதானே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம பார்ப்போம். ஒரு 2 சாமுவேல் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், சாப்டர் 1. இந்த 2 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சவுல் இறந்து விட்டான், சவுலும் யோனத்தானும் இறந்து விட்டார்கள் என்று செய்தி ஒரு மனிதன் கொண்டு வருகிறான். யாருக்கு? தாவீதுக்கு. தாவீதை துரத்தி ஓடிக்கொண்டு இருந்த சவுல், அவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய பாதி நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கொண்டே இருந்தான். இப்படி ஓடிக்கொண்டு இருந்த தாவீது, சவுனை பார்த்து பயந்து கொண்டே இருந்தான், ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, சவுல் மரித்து விட்டான், யோனத்தானும் மரித்து விட்டார்கள் என்று. ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த வசனத்தில் 1ஆம் அதிகாரம், அப்போது 3ஆம் வசனத்தில் பாருங்க, வேர் ஹேவ் யூ கம் ஃப்ரம், டேவிட் ஆஸ்க்ட் ஹிம், எங்கிருந்து நீ வருகிறாய் என்று கேட்கும் பொழுது, அப்புறம் I have escaped from the Israelite camp, இஸ்ரேல் கூட்டத்திலிருந்து நான் தப்பித்து ஓடி வந்திருக்கிறேன். என்ன நடந்தது? 4ஆம் வசனம், என்ன நடந்தது என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், எல்லா சண்டை போட்டிருந்தவங்க எல்லாம் ஓடிவிட்டார்கள். men fled and Saul and his son are dead. சவுலும் யோனத்தானும் மரித்து விட்டார்கள் என்று சொல்கிறான். அப்போ பாருங்க, 8ஆம் வசனத்தில் அந்த மனிதன் சொல்கிறான், he asked me, who are you, an Amalekite, and I answered, then he said to me, stand over me and kill me, I am in the throngs of death, but I am still alive. அதாவது சவுல் என்ன சொல்கிறான், நான் மரித்து கொண்டிருக்கிறேன், மரணத்தின் தருவாயில் இருக்கிறேன், என்னை நீ கொன்றுவிடு என்று அந்த மனிதனிடத்தில் கேட்கிறான். இதுதான் அந்த சீன். அப்போ இந்த இடத்துல என்னை கொன்றுவிடு என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் சவுலை கொன்று விடுகிறான். சவுலை கொன்று விடுகிறான். அப்பொழுது 11ஆம் வசனம் பாருங்க, then David and all his men took hold of their clothes and tore them. அப்படின்னா என்னன்னா, தாவீது மட்டும் அல்ல, ஒருவேளை தாவீது மருமகனாய் இருந்தான், அதால் அழுதான், தாவீதுக்கு கொஞ்சம் பாசம் இருந்தது, அதனால் அழுதான். அது மட்டும் அல்ல, தாவீதோடு இருந்த மனிதர்கள் டேவிட் அண்ட் ஆல் இஸ் மென், அவனோடு இருந்த எல்லா மனிதர்களும் தங்கள் சட்டைகளை ஆடைகளை கிழித்து கொண்டு அழுதார்கள். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த முதல் ராஜா சவுல் மரித்து விட்டான், இஸ்ரவேலின் ராஜா மரித்து விட்டான் என்று, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா மரித்து விட்டான் என்று சொல்லி எல்லாரும் அழுதார்கள்.
அப்போ பாருங்க, தாவீது சவுலை மன்னித்து விட்டான். தாவீதோடு இருந்த ஆட்களும் சவுலை மன்னித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ மன்னிப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒருவேளை இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு ஆளை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம கூட இருக்கிற மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பிள்ளைகளோ தகப்பன் தாயோ இல்லை மாமாவோ யாரோ ஒருத்தர் அவங்க மன்னிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேணால் மன்னிக்கலாம், உனக்கு நீ நீ உனக்கு என்ன, நீ மன்னிச்சிட்டு போகலாம், ஆனால் நான் செய்ய மாட்டேன், எனக்கு ரோஷம் இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது, நான் மன்னிக்க மாட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? நீ வேணால் மன்னிச்சிட்டு போ, நான்லாம் மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் சும்மாலாம் விட முடியாது, இப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் இஃப் யூ சே லைக் திஸ். ட்ரிபிளி ரொம்ப கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், நீங்கள் மன்னித்து மறக்கவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். பிகாஸ் ஜஸ்ட் அஸ் கிரைஸ்ட், எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் உங்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ, அதை போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை, கர்த்தருடைய குணங்கள் உங்களிடத்தில் இல்லை. You don't have the characters and qualities of God, so you are not a child of God. நன்றாக மனசில் ஏற்றிக்கணும். இதை சொல்வதற்கு அதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? இதுதான் வேத சத்தியம். நீ மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் கூட என்ன நடக்குது தெரியுங்களா? தாவீது கூட அவர் குடும்பமும் அவருடைய நண்பர்களும் அவருடைய இந்த மனிதர்கள் எல்லாருமே சவுலை மன்னித்தார்கள். இவ்வளவு நாள் தாவீது மட்டும் கஷ்டப்படவில்லை. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டான் என்றால் அவன் மன்னித்தால் பரவாயில்லை, அவனோடு இருந்த மனிதர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சவுல் தாவீதுக்காக அவன் குடும்பத்தை கொலை செய்ய வேண்டும், அந்த மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துருத்தி கொண்டே இருந்தான். நியாயமாக பார்த்தா அவர்கள் யாரும் சவுலை மன்னித்திருக்க கூடாது. இந்த இடத்தில் சவுல் மரித்து விட்டான் என்று அழுதிருக்கவே கூடாது. They should not have cried for Saul, but they cried. They tore their clothes. அவர்கள் துணிகளை ஆடைகளை கிழித்து கொண்டு அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் தாவீது மட்டும் சவுலை மன்னிக்கவில்லை, அவனோடு கூட இருந்த எல்லா மனிதர்களும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாச்சே, அவன் மரித்து விட்டானே என்று அழுதார்கள். அந்த இருதயம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் அதான் கேட்கிறார். உங்களிடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் அந்த இருதயம் இருக்கிறதா? நாம் குடும்பமாக ஒரு காரியத்தை மன்னித்தால்தான் அந்த மன்னிப்பு அது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். நான் மன்னித்து விட்டேன் சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்குது பார்த்தீங்களா? அவனோடு இருந்த மனிதர்களும் சேர்ந்து மன்னித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீதின் மனிதர்கள் தாவீதும் மனப்பூர்வமாக மன்னித்தார்கள், அழுதார்கள், சவுலுக்காக அழுதார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் உங்களையும் என்னையும் முழுதுமாக மன்னித்தார், மறந்து விட்டார். அவருடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். ஹல்லேலூயா. தாவீதை என்ன செய்தான் தெரியுங்களா? அந்த செய்தி கொண்டு வந்த மனிதனை, நீ எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆளை எப்படி நீ கொலை செய்யலாம், எப்படி அவர் கேட்டால் கூட நீ எப்படி அதை செய்திருக்கலாம் என்று சவுலை கொன்றவனை தாவீது கொன்று விட்டான். நீ அது செய்திருக்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் மேல் கை வைக்க உனக்கு எப்படி? 14வது வசனம் பாருங்கள். டேவிட் asked him, why were you not afraid to lift your hand to destroy the Lord's anointed? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீ எப்படி இப்படி செய்யலாம் என்று தாவீது கேட்கிறான். ஆண்டவரும் அதை தான் கேட்கிறார் இன்றைக்கு. ஏன் மன்னிக்காமல் மறக்காமல் இருக்கிறீர்கள்? மன்னித்து மறந்து விடுங்கள், தள்ளிவிடுங்கள். அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் பார்த்து கொள்வார்.
நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் என்றால் ஆண்டவர் ஒதுங்கி விடுவார். நீயே செஞ்சுக்கோ, அது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று. நான் பழி வாங்குறேன், நான் கேட்குறேன் அந்த வார்த்தையை, நான் எப்பயாவது பார்த்தா நான் கேட்குறேன் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த காரியத்தை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டோம், கர்த்தர் ஒதுங்கி விடுவார். ஆண்டவர் சொல்வார், நீ அந்த காரியத்தை உன்னுடைய கரத்தில் எடுத்தால் நான் இனிமேல் இந்த விஷயங்களெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு ஒதுங்கி விடுவார். எப்பொழுது ஆண்டவர் கரத்தில் கொடுக்கிறோமோ, ஆண்டவரே இந்த மாதிரி நடந்தது, ஆனால் நான் அவர்களை மன்னித்து மறந்து விட்டேன், நீர் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதை சரியாக செய்வார். நமக்கு சமாதானம் செய்வார். நம் இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். முக்கியமாக வெளியே போய் எல்லார்கிட்டையும் போய் அவதூறாக யாரை பற்றியும் பேசாதீர்கள். அவர்களை மன்னித்து விட்டேன் என்று தவறான காரியத்தை வெளியே போய் சொல்லாதீர்கள். ஒருத்தரை நீங்கள் மன்னித்து விட்டால் இனிமேல் அதை மறந்து விடுங்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம சில வசனங்களை நாம் படிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம், குயிக்காக நம்ம ஒரு சில வசனங்கள் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், therefore if you are offering your gift at the altar and remember that your brother has something against you, leave the gift there in front of the altar, go first and reconcile with your brother, then come and offer. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 23-24ஆம் வசனத்தில், நீ ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஆலயத்தில் வந்திருந்தால் ஆராதிக்கவும் போற்றும் துதிக்கவும் ஆண்டவருக்கு வந்து ஜெப நேரத்தில் முட்டி போட்டு ஜெபிக்க போகிறேன், அந்த நேரத்தில் உனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த மனிதத்தை நீ மன்னிக்கவில்லையே, இந்த மனிதன் மேலே உனக்கு குற்றம், உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்கிறது, நீ பேசாமல் இருக்கிறையே என்று ஞாபகப்படுத்தினால் ஒன்று நேராக போய் மன்னிப்பு கேட்டுட்டு பிறகு ஆலயத்திற்கு வாருங்கள் என்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம்? ஃபோன் பண்ணி சொல்லி, ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன், என்னையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள், நாம் சந்தோஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. முடியுமா? இதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்பு செலுத்துங்கள், உதவி செய்யுங்கள், பொய் சொல்லாதீர்கள், கொலை செய்யாதீர்கள். இதெல்லாம் கூட செஞ்சிடலாம். செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனால் மன்னியுங்கள் என்று சொன்னால் கஷ்டமான காரியம். ஏன்னா நம்ம ஈகோ டச் ஆகுது, நம்மளுடைய ஈகோ டச் ஆகுது, நான் என்ற ஒரு காரியம் டச் ஆகுது. நமக்கு அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. எப்படி மன்னிக்கிறது இவர்களை, எப்படி நான் மன்னிப்பு கேட்பது என்பது. ஹல்லேலூயா. 2 காரியங்களும் இருக்கிறது. ஒரு இடத்தில் நாம் பேசுகிறோம் என்றால் அவர்களை பார்த்து நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் அவர்கள் கோபப்படுவார்கள். யாராக இருந்தாலும் நீ என்ன மன்னிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சாரிங்க, என்னையும் மன்னிச்சிருங்க, நானும் தவறு செய்திருக்கிறேன், என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பாப்பா நீ ஏன்ப்பா மன்னிப்பு கேட்கணும், ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லைப்பா, போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. அப்போ அதுக்கு தடையாக இருப்பது என்ன? நம்மளுடைய ஈகோ. நம்மளுடைய ஈகோ தான் நம்மை தடுக்கும். பாருங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு உவமையை கொடுக்கிறார். அப்போ அவர் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரை எத்தனை வாட்டி, லார்ட் how many times shall I forgive my brother when he has sinned against me, up to 7 times அப்படின்னு கேட்குறார். ஆண்டவரே, நான் எத்தனை வாட்டி என்னுடைய சகோதரனை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மன்னிக்க வேண்டுமா? எனக்கு துரோகம் செய்து விட்டானே என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், I tell you not 7 times but 70 times 7 அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 தடவை இல்லை, அதோடு 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக நீ மன்னிக்க வேண்டும் என்கிறார். இதுதான் வேத சத்தியம்.
நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், சமாதானம் தருவார், உங்கள் அழுகைகளை துடைப்பார் ஆண்டவர். இதை ஏற்றுக்க உங்களால் முடியவில்லை, என் ஈகோ என்னை தடுக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நமக்கு இன்னும் வேதனை அதிகமாக தான் கூடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ. அது முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். காட் லவ்ஸ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் எப்படி உங்களை மன்னித்தாரோ, எப்படி அந்த இரக்க குணம் காட்டி அன்பை காட்டி அவர் எப்படி மன்னித்தாரோ அந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இடத்துல ஒரு உவமை பின்னாடியே சொல்கிறாரு. அந்த வேலைக்காரனை பற்றி சொல்கிறார். தன்னுடைய எஜமானிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறான். அவன் மன்னித்து விட்டான் எஜமான். ஆனால் அவன் போய் அவனுடைய வேலைக்காரனிடத்தில் அவன் மன்னிக்கவில்லை. அதனால் ஆண்டவர் கோபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மறந்து விட்டேன், மன்னித்து மறந்து விட்டேன், உன் பாவங்கள் நீ செய்த காரியங்கள் எல்லாம் அப்படி செய்கிறேன். ஆனால் நீ ஒருத்தரை மன்னிக்காமல் அதை நினைவு வைத்திருக்கிறாய், மன்னிக்காமல் எல்லா இடத்துலையும் போய் நான் சொல்கிறாய். இதெல்லாம் வேதத்திற்கு ரொம்ப புறமானது. அதால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் forgive, be kind and compassionate. அன்பாக இருங்கள், இரக்க குணத்தை காட்டுங்கள். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் இரக்கத்தை காட்டும் மனதுள்ளவர்கள். கிரட்ஜ், அந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த கோபத்தை என்றைக்கும் வைத்துக்கொண்டு பழிவாங்கும் எண்ணம் இருக்காது அவர்களுக்கு என்பது தான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளை என்றால் அந்த பழிவாங்கும் உணர்ச்சி, பழிவாங்கும் குணம், கோபம், எரிச்சல், இந்த காரியங்களை எடுத்து போட்டால்தான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதை விட்டுவிடு என்கிறார். இந்த குணங்களை விட்டுவிடு. உன்னை பார்த்து அன்பாய் ஓடி வந்து கட்டிப்பிடிக்க ஒரு நல்ல குணத்தை ஏற்படுத்திக்கொள். உன்னை பார்த்தாலே ஓடுகிறார்கள். அப்படி நடந்து கொள்ளாதே. இவர்கள் வாய் திறந்தால் முடிந்து விட்டதே என்று நினைக்கிறார்கள். அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். நாம் வாயை திறந்து பேசினால், ஆஹா, இவர்கள் பேசினால் எனக்கு மனது ஆறுதல் சமாதானமாய் இருக்கிறது. இவர்கள் பேசும்பொழுது நான் யாராவது மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை மன்னித்து விடுகிறேன். ஏனென்றால் இவர்கள் பேசும்பொழுது அன்பான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். இவரோடு நான் பேசும்பொழுது கடினமான இருதயம் கூட, என்னுடைய இருதயம் கூட உடைகிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்துவன், அதுதான் ஒரு சரியான கிறிஸ்துவன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, வசனம் வார்த்தை பேசுவது போல, கர்த்தாவே சொல்வது போல என் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Help us Lord to forgive and forget things Lord. Help us Lord to break our ego. Help us Lord to break our எங்கள் ஈகோகளை உடைங்க ஆண்டவரே. எங்கள் கோபம், எரிச்சல், பழிவாங்கும் எண்ணங்கள், இது எல்லாத்தையும் உடைங்க ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா கர்த்தாவே, புறம் கூறுவது, பின்னாடி போய் பேசுவது, இது எல்லாவற்றையும் உடைங்க ஆண்டவரே. எங்கள் நாவுகள் நன்மைகளை பேசட்டும் ஆண்டவரே. நல்ல காரியங்களை, மற்றவர்களை உருவாக்கும் காரியங்களை பேசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உருவாக்குங்க, எங்கள் குடும்பங்களை உருவாக்குங்க அப்பா. எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. நல்ல தலைமுறையை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மற்றவர்களை மன்னிங்கள், அந்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுங்கள். ஏனென்றால் இது கிறிஸ்துவின் குணங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.